தன்னை பற்றியும் தன் 2 குடும்பத்தினர் பற்றியும் அவதூறு பரப்பி வருவதாக சூர்யா மற்றும் சிக்கந்தர் மீது திருச்சி சாதனா மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீருடன் புகார் அளித்திருக்கிறார். வீடியோ மிரட்டல் விடுப்பதாக சாதனா வைத்துள்ள குற்றச்சாட்டின் பகீர் பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் நங்கவரத்தை அடுத்த நச்சலூரை சேர்ந்தவர் சாதனா. திருச்சி சாதனா எனும் பெயரில் சோசியல் மீடியா பக்கங்களில் ஆட்டம் பாட்டம் என வீடியோ அப்லோட் செய்து பிரபலமானவர். சில சினிமா திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார். இந்நிலையில் தனது புகழுக்கும் கௌரவத்திற்கும் பங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்பி வருவதாக மதுரையைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்கிற சூர்யா மற்றும் சிக்கந்தர் மீது சாதனா குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை பற்றியும் தன் பெண் பிள்ளைகள் குறித்தும் ஆபாசமாக பேசி அருவருக்கத்தக்க வகையில் வீடியோக்கள் பரப்பி வருவதாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக கூறிய சாதனா, சூர்யா மற்றும் சிக்கந்தர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். நியூடு வீடியோ இருக்கு, ஆபாச வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே இவ தான் வந்து பண்றா. இன்னொரு வீடியோ அன்னைக்கு கூட என்ன மிரட்டுறா, உன் வீடியோ எல்லாம் குரோம்ல இருக்கு, வேற ஆப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி என்னை ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறா. வீடியோ எடுக்கிறது இது பண்றது எல்லாமே அது எப்படி சொல்றது, ஏஐ வீடியோ கிரியேட் பண்றது எல்லாமே அவ தான் பண்றா. சுப்புலட்சுமி தான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எங்களை வந்து இந்த உலகத்துக்கு தெரியாம கூட நான் வந்து வளர்த்துருக்கேன். என்னுடைய குழந்தைகளை வந்து ரொம்ப ஆபாசமா வந்து பேசி அருவருப்பாட பேசி இந்த சூர்யாவும் சிக்காவும் ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. இதுக்கு மேல வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் அதுக்கு மேல என்ன ஆக்ஷன் சொல்லிட்டு நான் கண்டிப்பா என்னுடைய முடிவுகளை நான் பண்ண போறேன். சூர்யா மற்றும் சிக்கந்தர் மீது சாதனாவின் குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதை போலீசாரின் விசாரணையை உறுதிப்படுத்தும். விசாரணையில் குற்றம் உறுதியானால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்.